வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் அதிரடி தாக்குதல், அமெரிக்காவின் அதிசக்தி வாய்ந்த போர்க்கப்பலுக்கு வைக்கப்பட்ட குறி. ஓமான் கடற்பரப்பில் தாக்குதல், எண்ணெய் தாங்கி கப்பலில் 4 பேர் படுகாயம். ஹார்முஸ் கடல் எல்லையில் கப்பல் தாக்குதலில் கடல் போக்குவரத்தில் பதற்றம். ஈரானின் தற்காலிக தலைமைத்துவ குழு நியமிக்கப்பட்டுள்ள முக்கியஸ்தர். துபாய் விமான நிலைய தாக்குதலில் 4 படுகாயம். ஈராக் தலைநகரில் பதற்ற நிலை, துப்பாக்கிச் சூடு மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம். மத்திய கிழக்கு பதற்றத்தில் 54 விமான சேவைகள் ரத்து. அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர சூழலை சார்ந்தது என ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு நியூயார்க் நகர மேஜர் கண்டனம். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானின் புரட்சிகர காவல்படை அமெரிக்க விமான தாங்கி கப்பலான USS ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பலை வளைகுடாவில் ஈரான் தாக்கியதாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல் நாட்டின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியை கொன்ற பிறகு அமெரிக்காவின் விமான தாங்கி கப்பலான ஆபிரகாம் லிங்கன் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் நிலமும் கடலும் பயங்கரவாத ஆக்கிரமிப்பாளர்களின் கல்லறையாக மாறும் என ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்ததாக இஸ்ரேலிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் USS ஆபிரகாம் லிங்கன் விமான தாங்கி கப்பலும் அதனுடன் இணைந்த 3 போர்க்கப்பல்களும் மத்திய கிழக்குக்கு முன்னதாகவே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. USS ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க கடற்படையில் 5வது நிமிட்ஸ் வகுப்பு விமான தாங்கி கப்பலாகும். இதில் எதிரி ரேடரை தவிர்க்கும் திறன் கொண்ட சமீபத்திய F-35 ஸ்டெல்த் ஜெட் விமானங்களும் அடங்குகின்றன. தாக்குதல் குழுவில் டோமாஹாக் தரை தாக்குதல் கப்பல் ஏவுகணைகள் ஏற்றப்பட்ட 3 அளிப்பாளர்கள் உள்ளதாகவும், மேலும் பொதுவாக அதே ஆயுதத்தை ஏற்றும் அணுசக்தியினால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே அமெரிக்காவின் மிக பலம் பொருந்திய போர்க்கப்பலான USS ஆபிரகாம் லிங்கன் விமான தாங்கி கப்பல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியதாக அறிவித்துள்ளமை மேலும் பதற்றத்தை அதிகரிக்கின்றது. அதே நேரம் குறித்த தாக்குதல் தொடர்பில் அமெரிக்காவிடமிருந்து இதுவரை எவ்வித உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓமான் கடற்பரப்பில் எண்ணெய் தாங்கி கப்பல் மீது ஈரான் போராளிகள் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். ஓமானின் மசந்தங் கடற்கரையிலிருந்து சுமார் 5 கடற்படை மைல் தொலைவில் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றின் மீதே தாக்குதலில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 20 பேரை கொண்ட அதன் முழுமையான பணியாளர் குழுவும் கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்கைலைட் என அழைக்கப்படும் இந்த கப்பலில் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள சிறிய தீவு நாடான பலாவு நாட்டின் தேசிய கொடி பறக்க விடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓமான் கடற்படை மற்றும் இராணுவத்தினர் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக கடல்சார் பாதுகாப்பு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. புதிய அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதை நோக்கமாக கொண்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களில் ஓமான் பிரதான மத்தியஸ்த நாடாக செயல்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் கடல் எல்லையில் சென்று கொண்டிருந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் எண்ணெய் கப்பல் ஒன்று தீப்பற்றி எரிந்து உள்ளதுடன் அது பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வளைகுடா கடலில் ஹார்முஸ் கடல் எல்லை கப்பல்கள் செல்லும் முக்கிய வழித்தடமாக அமைந்துள்ள போது வளைகுடா பகுதிகளில் 150க்கும் மேற்பட்ட எண்ணெய் மற்றும் கேஸ் இதர சரக்கு கப்பல்கள் நங்கூரமிட்டு தரித்துள்ளன. இந்நிலையில் கடல் எல்லை வழியாக சென்றால் ஈரான் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் அவ்விடத்திலேயே இருப்பதாக தெரிய வருகின்றது. ஈரானின் கார்டியன் கவுன்சில் மதத் தலைவர் அலிரேசா அராபி அந்நாட்டின் தற்காலிகமாக தலைமைத்துவ குழுவில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை நாட்டின் உயர்மட்ட அதிகாரங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு இந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் ஜனாதிபதி பெசஸ்கியான் மற்றும் தலைமை நீதிபதி மொக்சேனே எஜி ஆகியோருடன் இணைந்து அராபி செயலாற்றுவார். நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை பேணுவதே இந்த தற்காலிக குழுவின் முதன்மை நோக்கமாகும். இந்த நியமனம் ஈரானின் மத மற்றும் அரசியல் அதிகார படிநிலையில் மிக முக்கியமான மாற்றமாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அங்கு 4 பேர் காயமடைந்துள்ளதாக நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
அவசர கால மீட்புக் குழுக்கள் உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து கையாளப்பட்டு வருவதாகவும் காயமடைந்தவர்களுக்கு வைத்திய சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் ராணுவத்தால் இடைமறிக்கப்பட்ட ட்ரோன் ஒன்றின் சிதைவுகள் விழுந்ததில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் அடிக்கடி வந்து செல்லும் இடமான ஜெயில் அலி துறைமுகத்தின் ஒரு தளத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அரசாங்கம் கூறியுள்ளது. இந்த நிலையில் அபுதாபியின் சையத் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்று மற்றொரு சம்பவத்தில் இடைமறிக்கப்பட்ட ட்ரோனின் சிதைவுகள் தாக்கியதில் ஆசிய நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 7 பேர் படுகாயமடைந்ததாக அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அதீத பாதுகாப்பு மிக்க பசுமை வலயத்துக்குள் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் அத்துமீறி நுழைய முயன்றதனால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகம் மற்றும் முக்கிய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள பாக்தாத்தின் பாதுகாப்பட்ட பகுதிகளுக்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்கள் அங்கிருந்த பாதுகாப்படையினர் மீது சராமரியாக கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்படையினர் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு சத்தங்கள் கேட்டதாகவும் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்படுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது அந்த பகுதியில் மேலதிக பாதுகாப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்தி வரும் பாரிய ராணுவ தாக்குதல்களுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் அதன் நட்பு நாடுகள் மீதும் ஈரான் சராமரியான ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களையும் தொடுத்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை மற்றும் வான்பரப்புகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதன் காரணமாக இன்று அங்கு இயக்கப்படவிருந்த 12 விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ரத்து செய்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய வான்பரப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதுடன் மேலதிக தகவல்களுக்கு அந்தந்த பயண முகவர்கள் அல்லது விமான நிறுவனத்தின் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலைமையை கருத்தில் கொண்டு இன்று நண்பகல் 12 மணி வரை திட்டமிடப்பட்டு இருந்த உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் 54 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி வருகை தந்திருந்த 26 விமானங்களும் புறப்படவிருந்த 27 விமானங்களும் இதில் அடங்குகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அல்லது அந்நாடுகள் ஊடாக இனிய நாடுகளுக்கு பயணம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ள பயணிகள் விமான நிலையத்துக்கு வருகை தருமாறும் தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கிடையேயான அடுத்த கட்ட முத்தரப்பு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுவது மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பு சூழல் மற்றும் உண்மையான ராஜதந்திர வாய்ப்புகளை பொறுத்தே அமையும் என்று தெரிவித்துள்ளார். மார்ச் மாத தொடக்கத்தில் அபுதாபியில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் ஐக்கிய அரபு அமீரகம் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக உக்ரைன் பேச்சுவார்த்தை குழுவிற்கு புதிய வழிமுறைகளை வழங்கவுள்ளதாக தெரிவித்த ஜெலன்ஸ்கி பாதுகாப்பான சூழல் நிலவினால் மட்டுமே பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை நியூயார்க் நகர மேஜர் ஜோரான் மம்தானி கடுமையாக கண்டித்துள்ளார். ஜோரான் மம்தானி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் நடத்தப்பட்ட ஈரான் மீதான இன்றைய ராணுவ தாக்குதல்கள் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு போரில் பேரழிவை அதிகரிக்கும் என்றும் நகரங்களில் குண்டு வீச்சு பொதுமக்களை கொள்வது ஒரு புதிய போர் அரங்கை திறப்பது போன்றவற்றை அமெரிக்கர்கள் விரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மற்றொரு போரை விரும்பவில்லை. அவர்கள் விலைவாசி உயர்வு நெருக்கடியின்றி நிவாரணம் பெற விரும்புகிறார்கள். அவர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். ஒவ்வொரு நியூயார்க்கர் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதில் நான் கவனம் செலுத்துகின்றேன். எங்கள் போலீஸ் கமிஷனர் மற்றும் அவசரகால மேலாண்மை அதிகாரிகளுடன் நான் தொடர்பில் இருக்கின்றேன். அரசின் துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை அதிகரிப்பது மற்றும் மிகுந்த எச்சரிக்கை வாய்ந்த இடங்களில் ரோந்துகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். கூடுதலாக நியூயார்க்கில் வசிக்கும் ஈரானியர்களிடம் நான் நேரடியாக பேச விரும்புகின்றேன். நீங்கள் இந்த நகரத்தின் கட்டமைப்பின் ஒரு பகுதி. நீங்கள் எங்கள் அண்டை வீட்டார். சிறு வணிக உரிமையாளர்கள், மாணவர்கள், கலைஞர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் நீங்கள் இங்கே பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.